ஆஸ்ட்ரோ மந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நாம இப்ப 27 நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் முழுவதும் நடக்கக்கூடிய பொது பலன்கள சுருக்கமா பார்க்க போறோம். அஸ்வினி நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில முதல்ல நமக்கு தேவை வருமானம். ஸோ வருமானங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கிறபோது, வருமானம் இருக்கு, செலவுகளும் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமா தான் இருக்கு அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ இந்த மாதத்தில நாம ஏதாவது முயற்சி பண்ணால், அந்த காரியங்கள் சக்சஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா, இந்த வாரம், இந்த மாதம் நார்மலா தான் இருக்கு. ஆக இந்த மாதத்தில அதுக்காக நம்ம முயற்சி பண்ணாம இருக்க முடியாது. இன்னொரு பக்கம் குரு அவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு இருக்கிறதுனால ட்ரை பண்ணுங்க. அது இல்லாம இந்த மாதத்தில உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியரை பொறுத்தவரைக்கும் பரவால்ல. பட் பரவாயில்லைங்கிறதுக்காக நீங்க அசால்ட்டா இருக்காதீங்க. உங்க ஜாப்ல நீங்க எஃபோர்ட் எடுத்து பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேலையில உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் அதே சமயத்தில உங்களுடைய சுப்பீரியர் கோஆப்பரேட் பண்ணுவாங்களா? அப்படிங்கிற சிச்சுவேஷன் இந்த மாதம் இல்ல. அதனால நீங்க யாரையும் பெருசா நம்பி இல்லாம, நீங்களே சொந்தமாக எஃபோர்ட் எடுத்து பண்ணால் மட்டும் தான், நீங்க எந்த ஜாப்ல இருந்தாலும் சக்சஸ் பண்ண முடியும். இந்த மாதத்தில உங்களுடைய பிசினஸ் எப்படி இருக்கு? நீங்க சொந்த பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னா, பரவால்ல. பட் பிசினஸ்ல வருமானங்கள் இருக்கு. அதே சமயத்தில பணம் லாக் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம லோன் குடுக்காம பிசினஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் நீங்க அடக்கி வாசிங்க இந்த மாதத்தில. ஸோ இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும், உங்கள பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் டிலே ஆயிட்டிருக்கு. ஏன்னா, இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னாலே அது கார்த்திகையும், மார்கழியும் கலந்த மாதம். அப்படி பார்க்கிறபோது அஸ்வினி நட்சத்திரத்தில பிறந்த உங்களுக்கு, இந்த மாதத்தில திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு. குறிப்பா இந்த மாதத்தில சுபகாரியங்கள் எதுவும் உங்க குடும்பத்தில தள்ளி போயிருந்தா நடப்பதற்கான வாய்ப்பும் நெறையா இருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அரசியல்ல இருந்தீங்கன்னா, கொஞ்சம் கவனமா இருங்க. ஸோ இந்த மாதத்தில நம்ம வாய்ப்பு இருந்தால், உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவா நல்லா வழிபாடு பண்ணுங்க. குறிப்பா இந்த மாதம் முழுவதுமே விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். பரணி நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கிறபோது, ஃபர்ஸ்ட்டு இந்த மாதம் ஃபினான்ஷியல் பொசிஷன் உங்களுக்கு பரவாயில்ல, நார்மலா இருக்கு. பட் வரவுகள் இருக்கு, செலவுகளும் இருக்கு. இந்த மாதத்தில உங்கள பொறுத்தவரைக்கும் கையில பணம், மணி ரொட்டேஷன் யாருடைய பணமாவது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது இல்லாம ரொம்ப நாளா நீங்க வந்து இடம் கிடம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு, அது வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. குறிப்பா பரணி நட்சத்திரத்தில பிறந்த உங்களுக்கு, இந்த மாதத்தில உங்களுடைய ஜாப் எப்படி இருக்கு? ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கிறபோது நீங்க கொஞ்சம் எஃபோர்ட் எடுக்க வேண்டிய காலகட்டங்கள் நிறையவே உங்களுடைய ஃபீல்டுல இருக்கு. நான் கவர்ன்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிறேன், பிரைவேட் செக்டார்ல இருக்கேன். எனி அதர் அஃபிலியேட்டட் கன்சர்ன்ல ஒர்க் பண்றேங்கிறவங்கலாம் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறைய உண்டு. அதனால உங்களுடைய ப்ரொஃபஷன்ல கொஞ்சம் கேர் எடுத்து பாருங்க. இந்த மாதத்தில நீங்க ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுடைய பிசினஸ் நார்மலா தான் இருக்கு இந்த மாதம். பிசினஸ்ல பெருசா யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். லார்ஜ் இன்வெஸ்ட்மென்ட் வேண்டாம். மீடியமான இன்வெஸ்ட்மென்ட்டே போதுமானது. இந்த மாதத்தில நீங்க ஏதாவது ஷேர்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க. எனி ஸ்பெகுலேஷன் ரேஸா இருக்கட்டும், லாட்டரியா இருக்கட்டும், ஆன்லைன் பிசினஸா இருக்கட்டும், ட்ரேடிங்கா இருக்கட்டும், கொஞ்சம் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமா இந்த மாதத்தில இருங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதுதான் நல்லா இருக்கு அப்படின்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கு. அடுத்தபடியாக உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்க அப்படின்னா, அவர்களாலும் இந்த மாதத்தில உங்களுக்கு நன்மைகள் இருக்கு. குறிப்பா இந்த மாதம் அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்க வாழ்க்கையில ஏற்றம், முன்னேற்றம் இத்தனையுமே உங்களுக்கு இருக்கு. இந்த மாதத்தில உங்கள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ஹையர் ஸ்டடி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். யாரெல்லாம் வந்து அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே இந்த மாதம் பரணி நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு இருக்கு. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்ல கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் நிறையவே உண்டு. குறிப்பா இந்த மாதத்தில உங்கள பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத ட்ராவல், அந்த ட்ராவல் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில நன்மையா அமைவதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த மாதத்தில உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதத்தில ரொம்ப நாளா யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விக்காம இருக்கோ, உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்பு, சேல் ஆகுறதுக்கான சிச்சுவேஷன் இதெல்லாம் இருக்கு. இந்த மாதத்தில நீங்க மகாலட்சுமிய நல்லா வழிபாடு பண்ணுங்க.
வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் சித்தர்களை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் மேசராசி ரிஷபராசி எதில் பிறந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அதில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய எஜுகேஷன் தொடரும். அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் கரியர் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல. உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய மேலே இருக்கக்கூடிய சுப்பீரியர் யாராக இருந்தாலும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். நீங்கள் இந்த மாதம் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு லேபர், குறிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கில்டு ஆன் லேபரை எதிர்பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் உங்களுக்கு டிஸ்பியூட் இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த வழக்குகள்லேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பும் நிறையா இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது. பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். எல்லாமே ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் நார்மலாக இந்த மாதம் இருக்குது. அதுலேயும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் நீங்கள் அது விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதம் நான் பெருசாக ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கேங்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த மாதம் முழுவதுமே சிவ வழிபாடும் முருகப்பெருமானுடைய வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது முதல்ல இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், நிதி நிலைமை எப்படி இருக்குது, கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய நட்பு வட்டாரம், ஃப்ரெண்ட்ஷிப், அவங்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. அவங்கள்ட்ட எதுவும் நீங்கள் ஆப்ளிகேஷன் வச்சிங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நிறைவேற்றி கொடுப்பாங்க. இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு, இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக இந்த மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. கவர்மெண்ட்டால் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு காரியம் நடக்கலை இது வரைக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு நடப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உண்டு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேரிட்டல் லைஃப், மன வாழ்க்கை, கணவனுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் நீங்கள் சண்டை சச்சரவுகள் இருக்குது. பார்ட்னர் லாபம் அடைவார். நீங்கள் அவருக்காக உழைக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நம்முடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். பரவாயில்ல, வேலை இல்லாமல் இல்லை. கண்டிப்பாக வேலைக்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் நிறையவே உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. குறிப்பாக இந்த மாதம் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் அது விஷயத்தில் கவனம். குறிப்பாக இந்த மாதம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் குறிப்பாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் நீங்கள் எஃபர்ட் எடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த மாதம் சிவபெருமானுடைய வழிபாடும் ஆஞ்சநேயருடைய தரிசனமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். மிருகசீச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் ரிஷபம், மிதுனம் எந்த ராசியில் பிறந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது நீங்கள் எவ்வளோக்கு இந்த மாதம் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு, மேரேஜ் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது. ரொம்ப நாளாக நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது வாய்ப்பு நிறைய உண்டு. ஆல்ரெடி நான் பிஸ்னஸில் தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இந்த மாதம் இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மணி ரொட்டேஷன் பரவாயில்லாமல் இருக்குது. குறிப்பாக மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள்
பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து இந்த மாதம் பண்ணுங்கள். உங்களுடைய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிறத பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்கும். எந்தெந்த விஷயங்களுக்கு நீங்கள் தேடுறீங்களோ அந்தந்த விஷயங்களில் இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலையின் நிமித்தமாக நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன், அதனாலும் உங்களுக்கு நன்மைகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன் நல்லாவே இருக்குது. எவ்வளோக்கு நீங்கள் வேலையில் எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். நல்லா இருக்கும்னா ப்ரொமோஷனை எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸ், அரியர்ஸோ எதிர்பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அதுலேயும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுக்கு ஹையர் ஸ்டடிக்காக அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி, அப்ராடோ மூவ் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் ஆகலாம். இதெல்லாமே இந்த மாதத்தில் பாசிபிலிட்டிஸாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கர்வம் கூடும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள், குறிப்பாக எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் ஓரளவுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு வராத அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் விநாயகரையும் எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்கான அவருடைய தரிசனமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கெரியர் நல்லாவே இருக்குது. வேலையில் எஃபர்ட் எடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே நல்லா இருக்குது. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கு பிளான் பண்ணுவீங்க, அல்லது டிக்கெட் ரிசர்வ் பண்ணுவீங்க, அல்லது அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதத்தில் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, இதுக்கு பாசிபிலிட்டிஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்தீங்களோ கிடைக்கும். குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி, சொந்தமாக இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க, லேண்டு வாங்கணும்னு நினச்சவங்க, வீடு கட்டணும்னு நினச்சவங்க, அது கட்டின வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அது வாங்குவதற்கான வாய்ப்பு, கடன் வாங்கி பாசிபிலிட்டிஸ் நிறையா உண்டு. யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷன், உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, அல்லது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் இருக்குது. அல்லது வாங்குவதற்கான வாய்ப்பு, உற்பத்திக்கு தந்த சேல்ஸு, அதுக்கு தந்த ப்ராஃபிட், இது அத்தனையும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயத்தில் இருந்தீங்கன்னா லாபம், மகசூல் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுடைய அந்தஸ்து, புகழ் கூடும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட உங்களுடைய அத்தனை விஷயங்களும் ஃபேவரபிளாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அது இல்லாமல் யாரெல்லாம் இது வரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருக்கோ உங்களுக்கு அந்த பணங்கள்லாம் வருவதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவ வழிபாடும், குறிப்பாக மகாலட்சுமியுடைய தரிசனமும் ரொம்ப முக்கியம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் மிதுனம், கடகம் எந்த ராசியில் பிறந்தாலும் சரி, இந்த மாதம் உங்களுக்கு இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இறை அருள் கிடைக்குதுன்னா நீங்கள் எடுத்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ குழந்தைக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், அவர்களால் நிம்மதி, இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் நிறையவே உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். வேலையெல்லாம் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட்டாக எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இருக்குது. யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். குறிப்பாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதம் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும். பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். குறிப்பாக அது ட்ரேடிங்காக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், அல்லது பெரிய லெவலில் லாட்டரி டிக்கெட் வாங்குறதா இருக்கலாம், ரேஸாக இருக்கலாம், எனி ஸ்பெக்குலேஷன், யூக வணிகங்கள், குறிப்பாக கிரிப்டோ, இதிலெல்லாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். நல்லா இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்தஸ்து புகழ் கூடும். அதன் மூலமாக ஏர்னிங் இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே உங்களுக்கு உண்டு. குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இந்த லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா நிறைய ஸ்ட்ரகிள் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாத விஷயங்கள் எதுலேயும் தலையிடாதீங்க. யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. இதெல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய கரியரில் நீங்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு நிறையவே இருக்குது. அதுலேயும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரும்பாலும் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தந்த வருமானங்கள் இந்த மாதம் உண்டு. பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் பரவாயில்லாமல் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் துர்க்கையும் வாய்ப்பு இருக்கவங்க சித்தர்களையும் தரிசனம் பண்ணுங்கள். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது முதல்ல உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தால் பரவாயில்ல. நான் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறேன், ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறேங்கிறவங்களுக்கு நார்மலாக இந்த மாதம் இருக்குது. அதுலேயும் பூஷ நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல. யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலை கிடைக்கும். வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. அது இல்லாமல் வேலையை விட்டு தூக்கப்பட்டவர்களும் ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கும். எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, வயசாகிடுச்சு, இனிமேல் வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய வயது, எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு தகுந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. குடும்பத்தில் பரவாயில்ல சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அதுலேயும் பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணலாம். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையா உண்டு. ஸோ இந்த மாதத்தில் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இதுவும் இந்த மாதம் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய மணி ரொட்டேஷன் பரவாயில்ல, வருமானங்கள் இருக்குது. ரொம்ப அவசியம் இருந்தாலே லோன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நல்ல ஒரு ரெகக்னைஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் யாரெல்லாம் நல்ல ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பார்கள். அல்லது உங்களை விட்டு பிரிஞ்சு போன லேபர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த மாதம் முழுவதுமே பைரவரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். மகா கணபதியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் பரவாயில்ல. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்னர் லாபம் அடைவார். அது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அதில் கலந்துக்குவீங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஸோ வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு இல்லை. யாரெல்லாம் வேலையில் ப்ரொமோஷனோ எதிர்பார்த்தீங்களோ கிடைக்கும். இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ, ஹைக்கோ என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அது அத்தனையும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தா உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. ரொம்ப அவசியம் இருந்தாலுடைய கடன் வாங்காதீங்க. ஏன்னா கேட்ட இடத்துல கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் ஏன் கடன் வாங்குறோம், எதுக்கு கடன் வாங்குறது தெரிஞ்சு முடிவு பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம்.
இந்த மாதத்தில் உங்களுக்கு வழக்குகள் இருந்தால் வழக்குகள்லேருந்து நீங்கள் ஜெயிப்பதற்கு அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையவே உங்களுக்கு உண்டு. அதுலேயும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக ஒரு குடும்பத்தில் புது வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. அது இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சித்தி ஆகுமான்னா நார்மலாக தான் உங்களுக்கு இருக்குது. அதோட க்ரானிக்காக யாருக்கெல்லாம் டிசீஸ் இருக்கோ அதனுடைய தன்மை ஏதோ ஒரு விதத்தில் குறையும். அதுக்காக ஹெல்த்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு லோன் பெருசாக இருக்குது, கடன் அதிகமாக இருக்குது, இஎம்ஐ இருக்குது, லோன் இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவசரம் முதலே சொன்னது தான், கடன் வாங்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இந்த மாதம் சிவ வழிபாடும் பெருமாளுடைய தரிசனமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். மக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் குடும்பத்தில் வரலாம் சுபகாரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நடப்பதற்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. நீங்களும் அடிக்கடி அதில் கலந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது இல்லாமல் கலைத்துறையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கான அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு கூடும். நீயும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, மக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் அரசியலில் இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை கூடும். இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது. தொழில் இல்லாமல் தொழில் விட்டு விட்டு நடக்கும். தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது பார்ட்னருக்காக உழைப்பீங்க. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். ஸோ குறிப்பாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் ஒரு சின்ன பிரேக் ஏற்படும். இந்த மாதத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்ல காரியங்கள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாமே இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பிரமாதமாக இல்லை. வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், வேலையில் எஃபர்ட் எடுங்க. வேலை இருந்தால் மட்டும் போதும்னு நினைக்கிறேன். எத்தனை பெரிய ஜாபாக இருந்தாலும் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக அந்த வேலையை பாருங்கள். இல்லைன்னா நம்ம பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க, பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலையில் எஃபர்ட் எடுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டு வேறு கம்பெனி மாறுறது, வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகிறது, இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது, இதெல்லாம் இந்த மாதம் வேண்டாம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கரியரில் எஃபர்ட் கொடுத்தால் மட்டும்தான் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் ரொம்ப அடக்கி வாசிங்க. ஸோ இந்த மாதத்தில் இறை அருளை நீங்கள் கூட்டுங்க. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க, தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, தேவையில்லாத விஷயங்கள் அத்தனையிலுமே பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த மாதம் நீங்கள் விநாயகரையும் குறிப்பாக மகாலட்சுமியும் தரிசனம் பண்ணுங்கள். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க, அதாவது உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க, மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க, உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு, அதுக்கு தந்த ப்ராஃபிட்டு கண்டிப்பாக உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதம் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக இந்த மாதத்தில் வீட்டில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். அல்லது நீங்களும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. எதிர்பாராத கெஸ்ட் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக மூவ் ஆகுவீங்க. இதெல்லாமே இந்த மாதம் உண்டு. இந்த மாதம் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது, நோய் இருந்துச்சோ நோய் குணமாகும். அல்லது நம்ம சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகளுடைய அளவுகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. பெருசாக கடன் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் கடன் அடையும் அல்லது குறையும். இது அத்தனையுமே பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உண்டு. அதுலேயும் நீங்கள் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கான அந்தஸ்து, புகழ் கூடும். வருமானங்களும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசியலில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். சமூகத்தில் மதிப்பு, மரியாதை கூடும். ஒருவேளை நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு
அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இத்தனையும் இருக்குது. பட் உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாரெல்லாம் உங்களுடைய கரியர், ப்ரொஃபஷன், ஜாபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனம். பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலங்கள் இது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகி அது மேரேஜில் முடியும். இந்த மாதம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக உங்களுக்கு இருக்கும். எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அது லாபத்தை கொடுக்கும். உங்களுடைய மேரிட்டல் லைஃபுமே மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் காளியையும் பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும்? நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்தாலும் சரி, கன்னி ராசியில் பிறந்தாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ லைஃப்பில் நம்ம எல்லோருக்குமே ஏதோ ஒரு எய்ம் இருக்கும், ப்ராஜெக்ட் இருக்கும். அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுங்கிற பிளானிங்கை இந்த மாதம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு அல்லது சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரை பெருசாக நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அல்லது ஹெல்ப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய காரியங்களை எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது நல்லா இருக்குது. யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பெரிய லெவலில் நல்லாயிருக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸில் தொழில் தகராறு, தொழில் நிச்சயம் பண்ணுறது, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது லோன் வாங்கி சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், காரு, வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையுமே வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த மாதத்தில் யாரெல்லாம் காஸ்ட்லியான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்க, நகை வாங்கணும்னு நினச்சிங்க, பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கரியரில் எஃபர்ட் எடுங்க. கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆவீங்க. குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு உண்டு. ஸோ லைஃப்பில் எல்லாம் இருந்தால் கூட ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது உங்களுக்கு இருக்கும். அதனால் அது விஷயத்தில் நீங்கள் எப்பயுமே கவனமாக இருங்க. ஸோ இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்க, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அந்த ஃபீல்டில் பெரிய லெவலில் வருவீங்க. எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் நீங்கள் விநாயகரையும் மகாலட்சுமியும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது இதெல்லாம் ஃபினான்ஷியலி உங்களுக்கு பெரிய க்ரைசஸ் ஒன்றும் இல்லை. வருமானங்கள் இருக்குது, நார்மலான செலவுகள் இருக்குது. இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் கவர்மெண்ட்டால் காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ நடக்கும். எதிர்பாராத பயணம் இருக்குது. இந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். அது இல்லாமல் யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும். குறிப்பாக கம்யூனிகேஷன் லைனில் இருக்கிறவங்க, டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறவங்க, கார்கோ லைனில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் உங்களுடைய ஃபீல்டில் பரவாயில்ல. அதுலேயும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ மாற்றங்கள் உண்டு. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேல் ஆகாமல் இருக்குது, நல்ல விலைக்கு போகாமல் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப அவசரம் இருந்தாலே லோன் வாங்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப கவனம். உடம்புல இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் வாழ்க்கையில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் என்டர்டெயின்மெண்ட் இல்லை. ஸோ இந்த கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார். அரசியலில் இருந்தீங்கன்னா எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். பட் இந்த மாதத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம். பட் அதே சமயத்தில் பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு. நம்முடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நம்ம வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் அல்லது அவர்களுக்கு நன்மை இதெல்லாம் இந்த மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஆஞ்சநேயரையும் குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே சிவபெருமானையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கன்னி அல்லது துலாம் ராசி எந்த ராசியில் பிறந்தாலும் சரி, இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது இந்த மாதம் முதல்ல முயற்சிகள். ஸோ வாழ்க்கையில் என்னவாக ஆகணும்னு நினச்சிங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதம் இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார். தைரியம் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும். எதையும் துணிஞ்சு செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அது சம்மந்தப்பட்ட ஆட்களும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்பு கொள்வாங்க. அது மட்டுமல்ல, உங்களுக்கு அறியாத முன்னேற்றம் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் நல்லா இருக்குது. இந்த மாதத்தில் பாஸ்போர்ட் வீசா வராதவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய தொழில் நல்லா இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது கூப்பிட்டு சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போட தொழில் பண்ணாலும் அதுவும் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆக இந்த மாதம் நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் அதற்கான ஏணி நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். மணி ரொட்டேஷன் உங்களுக்கு பரவாயில்ல. அத்தனை விதமான உறவுகளும் பிரிஞ்சு போன உறவுகள் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலைகள் இதுவும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் பெருசாக நீங்கள் ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஸோ எல்லாமே ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி தோட்டம் சுமாராக தான் இருக்குது. விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அதற்கான கிரக சூழ்நிலைகள் இந்த மாதம் நமக்கு ஃபேவரபுளாக இல்லை. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விநாயகரையும் பெரும்பாலும் துர்க்கையும் தரிசனம் பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் கூடும். பெரிய லெவலில் யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்கோ ஹெல்த் விஷயத்தில் கவனம். ஒரு பக்கம் நோய் குணமாகிற மாதிரி ஒரு தோற்றம், இன்னொரு பக்கம் நோயுடைய தன்மை அக்ரிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரெண்டும் கலந்து இந்த மாதம் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருந்தோ அந்த பணங்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. பணம் வருதுங்கிறக்கா யாருக்கும் கடன் கொடுத்துறாங்க, திரும்ப வர்றதுக்கான சுச்சுவேஷன் இல்லை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறீங்களோ பண்ணலாம். இந்த மாதத்தில் உங்களுக்கு ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் சேஞ்சுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. வேலை மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. நிறைய பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு, இன்னர் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு, ப்ராஜெக்ட் மாறுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் மணி ரொட்டேஷன் உங்களுக்கு பரவாயில்ல. கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யாருடைய பணத்தையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. இந்த மாதம் துணிஞ்சு சில முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். யாரையெல்லாம் நீங்கள் ஃபெய்த்தாக நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம், குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் நல்ல கெயின், லாபம், வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலை, எப்போ விற்கும் எப்படி விற்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். அது இல்லாமல் உங்களுடைய நான் சொன்ன மாதிரி வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் ஆஞ்சநேயரையும் குறிப்பாக பைரவரையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் இங்கே துலாம் ராசியில் பிறந்தாலும் சரி, விருச்சக ராசியில் பிறந்திருந்தாலும் சரி. ஆக விசாகம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. குறிப்பாக உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பரவாயில்ல. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களா ட்ரை பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப், ப்ரொஃபஷன், கரியர் நல்லா இருக்குது. வேலையை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையை விட்டு வெளியில் வந்தவங்களுக்கு கண்டிப்பாக வேலை உண்டு. உங்களுடைய வேலையில் எஃபர்ட் எடுங்க, இது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய ஜாபில். பட் அதே சமயத்தில் உங்களுடைய சுப்பீரியரோ சப்பார்டினேட்டோ
கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இந்த மாதம் பெருசாக இல்லை. ஸோ நீங்களே சோலோ எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். உங்களுடைய கரியர் அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதத்தில் வீடு மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. குறிப்பாக இந்த டிசம்பர் அப்படின்னாலே கார்த்திகையும் மார்கழியும் கலந்த மாதம் ஆகையினால இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது அப்படின்னா ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும், நல்ல விலைக்கு போகும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதத்தில் யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு முடிவு பண்ணுற மாதமாக உங்கள் வாழ்க்கை அமையும். துணிஞ்சு சில முடிவுகள் எடுப்பீங்க. அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். எவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. நல்ல ஒரு ஸ்கில்டு லேபர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உடம்பில் நோய் எதிர்ப்பு தன்மை குறைவாக இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் தேவையற்ற கடனை அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இந்த மாதம் உருவாகும். ஸோ இந்த மாதத்தில் குழந்தைகள்லாம் நன்மை, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் அத்தனையும் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் பைரவரையும் முருகப்பெருமானையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மணி ரொட்டேஷன் இந்த மாதம் பரவாயில்ல. பட் அதே சமயத்தில் பேச்சை கொஞ்சம் குறைங்க. பேச்சால் தேவையற்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள், பிரேக்கப் பண்ண லவ் ரீயூனியன் ஆகும். இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டூர் இருக்குது. ரொம்ப நாளாக வராத அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, முன்னோருடைய சொத்து இருந்து அனுபவிக்க முடியாதவங்களுக்கு அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு. குறிப்பாக யாருக்கெல்லாம் பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட்டி வரல, இன்சூரன்ஸ் பணங்கள் வரல, அரியர்ஸ் பணங்கள் வரல, இப்படி வராத பணங்கள் அத்தனையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் வரவுகள் பெரிய லெவலில் இருப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட், டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது வேலை இல்லாமல் இல்லை, ஐடியலாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை. வேலை தேடுறவங்களுக்கு வேலை உண்டு. பட் அதே சமயத்தில் வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு முடியும். ஸோ இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குது. பிஸ்னஸில் பெருசாக லாஸ் ஒன்றும் இல்லை. பட் எதிர்பார்த்த ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கும் சுமாரான பலன் தான். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கான மாதமாக இந்த மாதம் அனுச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. பணம் திரும்ப வராது. இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத சுச்சுவேஷனில் இருக்குது. அடக்கி வாசிங்க. இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும். அரசியலில் யாரெல்லாம் இருக்கீங்களோ ஏற்றம் முன்னேற்றம் உண்டு. உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் பெருசாக ரேஸோ, லாட்ரியோ, ஆன்லைன் பிஸ்னஸ்லேயோ நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த மாதம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் முருகப்பெருமானையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ எவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுக்கிறீங்களே எந்த விஷயமாக இருந்தாலும் அது நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்பு, எதிர்பார்த்த விலைக்கு போகலைனாலும் சேல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. டாக்குமெண்ட்டில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குது அல்லது சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் இந்த மாதம் கிளியர் ஆகும். ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம். ரொம்ப நாளாக யாரெல்லாம் குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்கள வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இதெல்லாம் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும். பிஸ்னஸில் பெருசாக ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் நம்ம கைக்கு வரதில் பணம் தடை பொருள் ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னருக்காக உழைப்பீங்க. நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு, திருமணம் நடக்காதவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம், இது தமிழில் கார்த்திகை மார்கழி ரெண்டும் கலந்த மாதம் இருந்தால் கூட உங்களுக்கு திருமணத்துக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. உங்களுடைய அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன் இதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களே உங்களோட ப்ரொடக்ஷனு தந்த சேல்ஸு இந்த மாதம் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. ஸோ இந்த மாதத்தில் விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் மகசூல் இருக்குது. வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட எதிலையாவது உள்ள அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது உங்களுக்கு இருக்கும். திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது.
க்ரானிக்காக யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ அந்த நோயுடைய தன்மை குறையும். பெரிய லெவலில் கடன் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இந்த அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஆக கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் பைரவரையும் குறிப்பாக பிரம்மதேவரையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுக்கான தைரியம் தன்னம்பிக்கை கூடும். இந்த மாதம் பெருசாக நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க, அல்லது இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க, அல்லது ரோல் மாறணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு மாற்றத்துக்கான வாய்ப்பு, அல்லது ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இடமாற்றம் ப்ராஜெக்ட் மாற்றத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இந்த மாதம் நீங்கள் யாரெல்லாம் சிறு தொழில் சுயதொழில் பண்ணுறீங்களோ அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ நார்மலாக இருக்கும். எவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த அத்தனை விஷயங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாகும். அத்தனை விதமான சோஷியல் மீடியாவை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, தகவல் தொடர்பாக பயன்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருந்தால் சேல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா உண்டு. ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. அதுலேயும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப நாளாக பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா அந்தஸ்து புகழ் கூடும், பெரிய ப்ராஃபிட் உங்களுக்கு இல்லை, லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும். அதுலேயும் இந்த மாதம் அரசியலில் இருந்தீங்கன்னா ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இந்த மாதம் உங்களுடைய பெரிய லெவலில் யாருக்கும் லோன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பாவுடைய ஆதரவு அன்பை எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் மகாலட்சுமியும் சிவனையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. புராண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் அடைக்கி வாசிங்க. பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், எல்லாமே ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், லாபம் கைக்கு வரதில் தடை என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கையில் ஒரு பக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம், இன்னொரு பக்கம் கணவன் மனைவி பிரிவு, இது ரெண்டுமே கலந்து இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய மணி ரொட்டேஷன் எல்லாம் இருக்குது. யாருடைய பணமாவது இருக்கும், யாரையெல்லாம் முழுசாக நம்பியிருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இறைவன் இந்த மாதம் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார், அனுக்கிரகம் பண்ணுவார். ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் மாஸ் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரோ ரேஸோ லாட்ரியோ ஆன்லைன் பிஸ்னஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்து பண்ணுங்கள். உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. வேலை இல்லாமல் எல்லாம் ஐடியலாக நீங்கள் இருப்பதற்கான சுச்சுவேஷன் இல்லை. பட் எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் உங்களுக்கு வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். வேலையில் நிறையா ஸ்ட்ரகிள் பிரச்சனையாக இருக்குது. ரொம்ப அவசியம் இந்த நிலையை கடன் வாங்காதீங்க. இந்த மாதிரி உங்களுடைய ஜாபில் நிறைய ட்ரான்ஸ்ஃபர் இன்னும் சேஞ்சஸ் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் பூர்த்தியாகும். யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி அப்ராடு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக மூவ் பண்ணுங்கள். நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்குது. ஒருவேளை பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் வாய்ப்புகள் நிறையா உண்டு. எது எப்படி இருந்தாலும் பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கும். பட் எதுவுமே சமயங்களில் கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் நல்லா இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். கவர்மெண்ட்டால் யாரெல்லாம் காரியம் ஆகும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளையும் குறிப்பாக பைரவரையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் தனுசு ராசியில் பிறந்தாலும் சரி, மகர ராசியில் பிறந்தாலும் சரி, இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த குழப்பமான ஒரு மனநிலை நீங்கி எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், தைரியம் வந்துடும். அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் உங்களோட தொடர்பு கொள்வாங்க.
அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. யாருடைய பணத்தையா நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக குடும்பத்தில் வராத ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்பு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், அவர்களால் நற்பலன்கள். இது அத்தனையும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களே, மாற்றங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லை, விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயத்தால் உங்களுக்கு மகசூல் லாபம் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்க, ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு உற்பத்தி தந்த சேல்ஸு, இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் உங்களை பொறுத்த வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் என்பது இல்லை. என்டர்டெயின்மெண்ட்டுக்கே இருந்தாலும் அதுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாம் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும். உழைக்காமையே சம்பாத்தியம் பண்ணுவதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. அதுலேயும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் பெருசாக ஹியூஜாக சம்பாதிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இந்த மாதம். சம்பாத்தியம் என்பது குறைவாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இது இந்த மாதத்தில் இருந்துகிட்டே இருக்குது. இந்த மாதம் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளால் நற்பலன்கள் உண்டு. உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பிரம்மாவையும் சிவ வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் ஆட்கள் ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது வராத பணங்கள், அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வரும். குறிப்பாக யாருக்கெல்லாம் பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, கிராஜுவேட்டி வரல, இன்சூரன்ஸ் வரல, டிவிடெண்ட் வரலங்கிறவங்களுக்கு வரும். அது இல்லாமல் யாருக்கெல்லாம் ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி, ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதனால் இது வரைக்கும் பிரயோஜனம் இல்லைங்கிறவங்களுக்கு பணம் வரும். மணி ரொட்டேஷன் எல்லாம் இருக்குது. இந்த மாதத்தில் யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ அதன் மூலமாக ஏர்னிங் இது அத்தனையும் இருக்குது. இந்த மாதம் ரொம்ப ஆக்டிவாக இருங்க, சுறுசுறுப்பாக இருங்க, சோம்பேறித்தனப்படாதீங்க. எவ்வளோக்கு ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த மாதம் ஒரு பக்கம் உங்களுக்கு அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அந்த அளவு அஃபையரில் நிறையா ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்காதவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். வீடு மாறணும்னு நினச்சிட்டு உங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்த வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. வேலையில் ப்ரொமோஷனும், இன்க்ரிமெண்ட்டும், இன்சென்டிவோ, போனஸோ இது பார்த்தீங்கன்னா கிடைக்கும். வேலையில் அது மட்டுமல்ல, லோன் எதுவும் இருந்ததுன்னா கேட்ட இடத்துல பணம், கடன் கிடைக்கிறதுக்கு மட்டுமல்ல, அந்த லோனால் இடம், மனை, வீடு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அல்லது ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுடைய எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் நார்மலாக தான் உங்களுக்கு இருக்கும். யாருக்கும் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. இப்படி தான் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் நல்லா இருக்குது. விநாயகர் பெருமானையும் முருக பெருமானையும் ஒரு சேர வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் டிசம்பர் மாதம்னு பார்க்குறோம். நீங்கள் மகரம், கும்பம் எந்த ராசியில் பிறந்தாலும் சரி, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு. உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம் காப்பாற்றப்படும். யாருக்கெல்லாம் கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணுமோ நடக்கும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, பரவாயில்ல. ப்ரொமோஷன் எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைக்கும். வேலையில் எஃபர்ட் எடுங்க. குறிப்பாக உங்களுடைய சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. உங்களுடைய கொலீக்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இது அத்தனையுமே உங்களுடைய பெர்மனண்ட் ஜாப் அல்லது டெம்பரவரி ஜாப் எதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கரியரில் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. வாழ்க்கையில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஐடியா பண்ணியிருக்கீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும். அது இல்லாமல் யாருக்கெல்லாம் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கோ, சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்கோ, அது அத்தனையும் கிளியர் ஆகும். வேலையின் நிமித்தமாக எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அந்த ட்ராவல் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுப்பதற்கான சுச்சுவேஷன்
இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. நீங்கள் வீடு மாற்றம், இடமாற்றங்கள் இருக்குது, முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆசைகள், அபிலாசைகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தியாக வேண்டிய காலங்கள் இது அத்தனையும் இருக்குது. பிஸ்னஸ்லேயுமே ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். இந்த மாதம் கொஞ்சம் வார்த்தையை அடக்கி வாசிங்க. ஒரு பக்கம் வருமானம், இன்னொரு பக்கம் சம்பாத்தியம், இன்னொரு பக்கம் பிரச்சனை, எல்லாமே கலந்து இந்த மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அதனால் நிதானமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைங்க. இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் லோன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதம் துர்க்கையும், குறிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்க சித்தர்களையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது இந்த மாதத்தில் தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் கிடைக்கும். குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை, தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும், எப்படி நடக்கலைன்னு தெரியலங்களுக்கு நடக்கும். டிசம்பர் அப்படின்னாலே கார்த்திகை, மார்கழி ரெண்டுமே கலந்த மாதங்களாக இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் நம்மளால் கிட்ஸை எதிர்பார்த்தீங்களோ குழந்தை கிடைக்கும். இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்காதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். எதிர்பாராத ஆலய தரிசனம் அமையும், தெய்வ தரிசனம் கிடைக்கும். உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும். மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணுன்னு இருக்கோ ஹையர் எஜுகேஷன் பண்ணுவீங்க. பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க. சொந்தமாக லேண்ட் வாங்கிறது, இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, கட்டின வீடு வாங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதுலேயும் சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ஜாபில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலையில் எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கான அத்தனையும் கிடைக்கும். ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும். நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக கவர்மெண்ட்டால் காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. சொந்த பிஸ்னஸுமே இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது. பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். குறிப்பாக உங்களுடைய மேரிட்டல் லைஃப்புமே மகிழ்ச்சிகரமாக, சந்தோஷகரமாக இருக்கும். அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு, அப்பாவால் நன்மை இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சக்ஸஸ் ஆகும். பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் சித்தர்களையும் தரிசனம் பண்ணுங்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் கும்ப மீனம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த மாதத்தில் குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ரொம்ப நாளாக நடக்காத தள்ளி போன காரியங்கள் நல்ல விதமாக முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இதெல்லாமே பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. வெளியில் ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ கிடைக்கும். ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க. இது அத்தனையும் இருக்குது. ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றங்கள் இருக்குது. நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். குறிப்பாக அது மட்டுமல்ல, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஜாப் பரவாயில்லாமல் இருக்கும். சொந்த பிஸ்னஸ்மே நல்லா இருக்கும். அந்தஸ்து, புகழ், கௌரவம் கூடும். எதிர்பாராத நட்பு வட்டாரம் உருவாகும். அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் எவ்வளோக்கு லைஃப்பில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி, குறிப்பாக மூவபிள் அல்லது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பு. சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உருவாகும். பட் லைஃப்பில் எவ்வளோ இருந்தாலும் உங்களுக்கு திருப்தியற்ற மனநிலை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரியான சூழ்நிலைகளை மாற்றுங்க. இந்த மாதம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும்.
ஸோ ஹெல்த் விஷயத்துலேயும் கவனம் செலுத்துங்க. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் ஏற்றம் முன்னேற்றம் அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது. ஸோ புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எஃபர்ட் எடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த மாதம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தியம் பெருமானையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதம் யாரெல்லாம் சிறுதொழில் சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ நல்லா இருக்குது. குறிப்பாக பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னும் சிறப்பு. அது இல்லாமல் கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் கான்ட்ராக்டு கம்யூனிகேஷன் டிரான்ஸ்போர்ட்டு டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங் இது சம்மந்தப்பட்ட அத்தனை துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் பரவாயில்ல. யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் காரியத்தை எதிர்பார்த்து நடந்துட்டு வெயிட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் அந்த காரியம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. பெரிய லெவலில் தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கேங்கிறவங்களுக்கும் அதனால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அரசியலில் இருந்தீங்கன்னா ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்க வருமானங்கள் சும்மா. ஸ்போர்ட்ஸில் இருந்தால் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஷேர்ஸில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய சொந்த பிஸ்னஸுமே பரவாயில்ல. யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா பரவாயில்லாமல் இருக்கும். குறிப்பாக செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அது நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு. வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்கும். அப்பாவால் யாரெல்லாம் நன்மை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள். நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணேன் பிஹெச்டி பண்ணிங்கன்னா தாராளமாக பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் அல்லது பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. நீங்கள் பிஆர்க்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பெருசாக லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, கடன் இருக்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா ஹெல்த் இஸ் வெல்த்து உங்களுக்கு தெரியும், அதில் கவனம். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவனையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த மாதத்தில் புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய மதம் ஜாதி இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு அல்லது ஒரு ஷார்ட் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு அல்லது அதுக்காக டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு. உங்களுடைய ப்ராஜெக்ட் எதுவாக இருந்தாலும் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள். ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சிட்டவங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்த வேண்டிய சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. உங்களுடைய கரியர் ஜாபை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. இந்த மாதம் லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். கவர்மெண்ட்டால் காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ்மே நல்லாவே உண்டு. யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் டிலே ஆகிட்டுருக்கு தள்ளி போயிட்டுருக்கோ திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் இருக்குது. உங்களுடைய 6ஆம் இடத்துல கேது இருக்கிறது உங்களுடைய ரேவதி நட்சத்திரத்துக்கு சுமாரான பலன். இன்னொரு பக்கம் உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக இருக்குது. இந்த மாதத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மறுபடியும் சொல்கிறேன் கவலைப்படாதுங்க. நீங்கள் உங்களுக்கு பெருசாக கடன் இருக்கிறவங்களுக்கு நோயை பற்றி ஒரி பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும். இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார். ஃபர்தராக யாரெல்லாம் கம்பெனி மாறணும் கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணுங்கிறவங்க மூவ் பண்ணுங்கள். அது இல்லாமல் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் நல்லா இருக்குது. ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். பிஆர்க்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் பைரவரையும்
குறிப்பாக காளியையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தீரும். நன்றி, வணக்கம்.